அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறது எந்த இடம் என்று சொன்னால் மதுரங்காட்டு குளனி, சித்தாண்டி 4 மதுரங்காட்டு குளனி மதுரங்காட்டு பகுதியாகும். பாதையெல்லாம் முற்றுமுழுதாக நீர்வாழை நிரம்பி காணப்படுகிறது. செங்கலடி பிரதேச சபை ஊடாக செக்ரட்டரிய தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டிருக்கின்றோம். இன்னும் கொஞ்ச நேரத்தால் இந்த பாதையை கிளியர் பண்ணுறதுக்கு வாரண்டிருக்கிறாங்க. ஏனைய நண்பர்களும் இந்த வாழைகளை அள்ளுவதற்கு வந்தால் நல்ல மண்ணு நினைக்கிறேன். பிரதேச சபை ஊழியர்களோட ஜேசிபியும் வாரதாருக்கு நீங்கள் வந்தால் இந்த பாதைகளையும் மக்களுக்கு சிரமங்களாக காணப்படும். எல்லோரும் சேர்ந்து இந்த பாதையில் உள்ள நீர்வாழைகளை அகற்ற முடியும். சித்தாண்டியில் உள்ள இளைஞர்கள், விளையாட்டுக் கழகங்கள் இருந்தால் எல்லாரும், சில பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு புறமாக வைத்து கொண்டு எங்களுடைய ஊர்களிலே இருக்கின்ற பிரச்சனைகளை ஒற்றுமையாக இணைந்து நாங்கள் மக்களுக்கு சிரமங்களை வைக்காமல் இந்த வாழைகளை அள்ளுவதற்கு உதவி செய்யுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நீர்மட்டம் படிப்படியாக குறைவதாக தென்படுகிறது. இருந்தபோதும் சித்தாண்டி 4 மதுரங்காட்டு பகுதியில் நீர்வாழைகள் வீதிகளில் வீடுகளுக்குள் வளவுக்குள்ளே எல்லாம் நீர்வாழை காணப்படுகின்றது. செங்கலடி பிரதேச சபைக்கு நான் தொலைபேசி மூலமாக பல முறை அறிவித்திருக்கின்றேன். அதுக்கு அமைய இன்றைக்குள் எப்படியும் ஒரு 2 மணிக்குள் வருவதாக செயலாளர் கூறியிருக்கிறார். வந்தால் இது அவர்களோடு சேர்ந்து சித்தாண்டியில் உள்ள விளையாட்டுக் கழகங்கள், பொது அமைப்புகள், இளைஞர்கள்லாம் சேர்ந்து எங்களுடைய ஊரை துப்புரவு செய்வதற்கு இணைந்து கொள்ளுமாறு உங்களை மீண்டும் ஒரு முறை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. என்ன தம்பி, மீன் பிடிச்சதா? இந்த இதுக்குள்ள இங்க பட்டுதா? என்ன பலகனக்க மீன் குறைய போல? அது பெருந்தண்ணி, நிறைய தண்ணி தானே. தண்ணி வடியுது தானே. திரும்ப மழையாம். அந்த அவங்கட பின்னுக்கு வரவங்கட மதிலெல்லாம் உடஞ்சி போய்தானே. பாவம், அவன் தவத்தாக்களை எடுக்கப்பட்ட பாடு. என்ன லிட்டர் ஒத்தலோட எவ்வளவு குடிக்காங்க. இந்த பிரதேச சபைக்கு கொஞ்சம் அறிவிச்சிருக்கிற அள்ள வருவாங்க. கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து, தம்பி எல்லாரும் சேர்ந்து இதுகள் அள்ளிடணும். தண்ணியோட அள்ளினோம்டா லேசி. சரியா? என்ன மதிலாம் தானே. புது மதில்றாப்பா.
புள்ளாளும் தாமாமா இல்லை புதுசா கட்டின மதில் ஆ அவன் தவத்தாக்கல நாங்களும் அவிடுத்த பிறலை பார்த்தது நாங்கள் கொண்டு வந்த போட்டும் நீங்களும் எல்லாருக்கும் தான் மிஷினுகள் அதெல்லாம் பிரதேசவே சொல்லியிருக்கிறா கொஞ்சம் அழுறதுக்கு அதுதான் பார்க்க உண்டு கடும் சேதம் சித்தாண்டியனே இந்த தர மச்சினே ஓ அந்த குழந்தை பிள்ளைகளெல்லாம் வச்சு திருந்துகளேப்பா சங்கம் ஆண்டவன் காப்பாற்றணும் இப்போ மதில் உடைஞ்ச மாமா இந்த மேல் மாடியும் சறுக்கினா என்ன கதியாகும் இதுக்கிடையில் முதலுண்டு அந்த அവിടുത്തെ இறங்கினா முதலையெல்லாம் பாஞ்சவன் நல்ல அலம முதலை பிடிக்கல ஓ ആരും വേലി ഇളയിലാണ്